12th max exercise 3.4 la second sum solve 2x minus 1 into x plus 3 into x minus 2 into 2x plus 3 plus 20 equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் பார்த்த மாதிரி தான் ரெண்டு ஃபேக்டர்ஸாக எடுத்து அதை குரூப் பண்ணிக்கணும். அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ்லாம் ஒன்றா வரணும். ஆர் என்ன செய்யலாம் அப்படின்னா மல்டிபிள்ஸாக கூட வரலாம். ஓகேவா? மல்டிபிள்ஸாக வந்தது அப்படின்னா அதாவது இப்போது காமனாக ஒரு டேர்ம் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்மை வந்து ஒரு 3ஆலேயோ 2ஆலேயோ ஏதோ ஒரு டேர்மால் மல்டிப்ளை ஆகிருக்கு. காமனாக இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது. அப்போனா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸும் இந்த டேர்மும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா இந்த 3யை காமனாக எடுத்துகிட்டா நம்மளுக்கு என்ன ஆகிடும் பாருங்கள், இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு இந்த 4 ஃபேக்டர்ஸில் ரெண்டு ஃபேக்டராக நம்ம என்ன செய்ய போகிறோம், குரூப் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ஃபேக்டர் குரூப் பண்ணும்போது ஒரு ஃபேக்டர் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்குது, இன்னொரு டேர்மில் வித் மல்டிபிள்ஸ் ஆஃப் சம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ரீஅரேஞ்சிங், அதே மாதிரி போனதுக்கு உள்ள மாதிரியே regroup the polynomial 2x minus 1 x plus 3 x minus 2 2x plus 3 in such a way that the coefficients of x square and x of the products are same or multiples. ஓகேவா? are in multiples. ஓகேவா? இப்போது இதை மாதிரி குரூப் பண்ணும்போது நம்ம எந்த ரெண்டு டேர்மை குரூப் பண்ணும்போது நம்மளுக்கு அதே மாதிரியே ஒரே மாதிரி கிடைக்கிது அப்படின்னா 2x minus 1ஐயும் 2x plus 3ஐயும் ஒன்றா குரூப் பண்ணிங்க. அடுத்தது இந்த ரெண்டு டேர்மையும் குரூப் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 2x minus 1 into 2x plus 3 into x plus 3 into x minus 2. ஜஸ்ட் அப்படியே என்ன செய்யுங்க, ரெண்டு டேர்மாக எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி சும்மா வாய் கணக்காவோ இல்லை சைடில் ரஃபாவோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேர்முக்கு அதே மாதிரி மல்டிபிள்ஸ் வருதுன்னு தெரியும். அதை ரெண்டுத்தையும் அப்படியே குரூப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த ப்ளஸ் 20 அப்படியே எழுதிக்கிறோம் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4x ஸ்கொயர் ஒரு இண்டிவிஜுவல் டேர்மாக மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரே நேரத்தில் பண்ணாலும் ஓகே தான். ஸோ 2x ப்ளஸ் 3ங்கும்போது 6x, இங்கே மைனஸ் 2x மைனஸ் 3. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3x மைனஸ் 6. இங்கே இருக்கிற ப்ளஸ் 20 மறக்காமல் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவல் டு 0. தென் அகைன் இங்கே பாருங்கள் 4x ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணிங்கன்னா 4x மைனஸ் 3. நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் என்னது ரெண்டுமே வந்து 4ஆல் மல்டிப்ளை இருக்குது. ஜஸ்ட் என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுங்கிற இடத்துக்கு பதிலாக ஒய் போட போகிறோம். இங்கே 4 எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால 4 இன்ட்டு அந்த டேர்ம் போடும்போது நம்மளுக்கு 4 இன்ட்டு நம்ம என்ன அசம்ஷன் எடுத்திருக்கோமோ ஒய்ன்னு எடுத்திருந்தால் ஒய்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? let x ஸ்கொயர் ப்ளஸ் x is equal to yன்னு எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகிடும், இந்த 4 காமனாக இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இதுக்கு பதிலாக 4yன்னு போட போகிறீங்க. மைனஸ் 3 இங்கே இருக்கிற மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக y மைனஸ் 6 இங்கே இருக்க ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 4y ஸ்கொயர் மைனஸ் 6 4 24y. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. மைனஸ் 3y ப்ளஸ் 18 ப்ளஸ் 20 அங்கே இருக்கிற 20 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான். 4y ஸ்கொயரு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது மைனஸ் 27y. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது ப்ளஸ் 38 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ அது அப்படியே ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண வேண்டியதான். பெரிய டேர்மாக இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியும் போகலாம். மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஏங்கிறது 4, பிங்கிறது மைனஸ் 27, சிங்கிறது 38. ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 27 வரும் பிக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 27 ஸ்கொயர்
மைனஸ் 4 இன்ட்டு ஏங்கிறது 4 சிங்கிறது 38 divided by 2a 2 into 4 ஓகேவா which is equal to 27 plus or minus root of 27 into 27 multiply பண்ணி பார்த்து அப்படியே போட வேண்டியதான் 27 into 27 7 7 are 49 14 18 next 54 9 12 7 729 மைனஸ் இது ரெண்டுத்தையும் அப்படியே இது மூணுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதுதான் 38 69 மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஓகேவா பேலன்ஸ் 4 6 3 18 18 22 நெக்ஸ்ட் 38 8 10 6 608 ஓகேவா டிவைடட் பை 2 4s are 8 which is equal to 27 plus or minus root of இது ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணிங்க அப்போ என்ன கிடைக்குதுன்னா 121 121 divided by 8 which is equal to 27 plus or minus root 121 11 times வருது ஓகேவா divided by 8 which is equal to இங்கே இது என்ன செஞ்சுக்கலாம் அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு இருக்குல்ல அப்போ ரெண்டு டேர்மாக எழுதிங்க 27 plus 11 by 8னு ஒரு டேர்ம் இருக்கும் இன்னொன்று 27 minus 11 by 8னு ஒரு டேர்ம் இருக்கும் implies 27 plus 11 போது 38 by 8 இன்னொரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 by 8 ஓகேவா இதை அடித்து போட்டிங்கன்னா 19 by 4 இங்கே 2 டைம்ஸ் அப்போ 19னு ஒரு சொல்யூஷன் இருக்குது 2னு ஒரு சாரி 19 இங்கே கீழே 4 பாருங்க 19 by 4னு ஒரு சொல்யூஷன் இருக்குது 2னு ஒரு சொல்யூஷன் இருக்குது இது எதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒய்னுடைய சொல்யூஷன் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா சப்ஸ்டிடியூட்டிங் ஃபஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் எங்கே அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம் இல்லையா அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும் அதை மைனஸ் 2ன்னு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ இதை வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ப்ராடக்ட் வந்து -2 சம் வந்து +1ங்கும் போது நம்மளுக்கு எக்ஸ் plus 2 into x minus 1 வரும் equal to 0 so x is equal to -2 x is equal to 1 இது ஒரு part next y is equal to 19 by 4ங்கிறத substitution பண்ணுங்க அதே first equationல substitution பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் x square plus x minus equal to y equal to y க்கு பதிலாக அந்த இடத்துல 19 by 4 வரும் அதை லெஃப்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க -19 by 4 வரும் which is equal to 0 இப்போ வந்து ஜஸ்ட் இது ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா நம்ம அப்படியே வச்சு கூட போடுறதுனாலும் போடலாம் அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம்னா -b + or - இருக்குல்லையே அந்த மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம் x is equal to -b + or - root of b square minus 4ac divided by 2a இங்கே வந்து ஏங்கிறது 1 ஆறு இது என்ன செஞ்சுக்கங்க 19 by 4ன்னுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே 4ஆல் அப்படியே த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த இந்த 4ங்கிறது வந்து கேன்சல் ஆகிடும் ஓகேவா a is equal to 4 b is equal to 4 and c is equal to -19ன்னு வச்சுங்க which is equal to -b -4 plus or minus root of b square அப்படிங்க 4 square minus 4 into a into cங்கிறது -19 divided by 2a 2 into 4 ஓகேவா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயருங்கிற 16 அங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு 4 4s are 16 16 19 இன்ட்டு 16 பண்ணிங்க 6 9s are 54 11 19 0 304 304 divided by 8 4 2s are 8 நெக்ஸ்ட் இது அப்படியே உள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ என்ன ஆகும் -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இரண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 320 கிடைக்கும் டிவைடட் பை 8 இந்த 320 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அதனால் நம்ம வந்து இப்படி பிரித்து போட்டு என்னென்ன டேர்ம்ஸ் உள்ளார இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதான் ஸோ 2 டைம்ஸுங்கும்போது 160 தென் again 80 240 10 2 sorry 20 then again வந்து 10ன்னு பிரியும் again அதை வந்து 2 into 5ன்னு பிரிச்சுக்கிறோம்
அப்போ இது ரெண்டு ரெண்டாக அப்படியே குரூப் பண்ணிங்க. இந்த ரெண்டு டூ, இந்த ரெண்டு டூ, தென் எகெயின் இதுக்கு இந்த இடத்துல ஒரு ரெண்டு டூ இருக்குது. ஓகேவா? அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக 2 × 2 × 2 3 2 போடுறோம் இன்ட்டு 5 ரூட்டுக்குள்ளார இருக்குது. ஓகேவா? அப்போ 2 8. ஓகேவா? -4 ± 8 இன்ட்டு √5. ஓகேவா? டிவைடட் பை 8. இந்த 320 அப்படி மாரி பிரிச்சுக்கிறோம். ரெண்டு 2ஆக இருக்கிறது எல்லாத்தையும் காமனாக ரூட்டுக்கு வெளியில் எடுத்துடுறோம். அப்போ 2 × 2 × 2ங்கிறது வெளியில் இருக்குது. ஒரே ஒரு 5 மட்டும் உள்ளார இருக்குது ரூட்டுக்குள்ளார. ஓகேவா? ஸோ -4 ± 8 √5/8. இதுலேருந்து என்ன செஞ்சுக்குங்க, 4 காமன் எடுத்துங்க. அப்போ என்ன ஆகும், -1 ± 2√5. இந்த 2ங்கிறது நம்பர். ஓகேவா? இந்த இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா நம்பர். ஓகேவா? ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கிடையாது. which is equal to 4 - 1 ± 2√5. இப்போ புரியுதா? டிவைடட் பை 8. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்கிது, -1 ± 2√5 டிவைடட் பை 2. ஓகேவா? இதில் ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. அண்ட் இங்கே இந்த இடத்துல நம்ம ரெண்டு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஃபைனலாக டோட்டலாக x பவர் 4ங்கிறதுனால 4 ரூட்ஸ். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். the roots are -2 1. இது அப்படியே சேர்த்து ஒட்டு மொத்தமாக எழுதுறதுனால எழுதலாம். இல்லைன்னா -1/2 ப்ளஸ் 2√5/2ன்னு வரும். அதை 2 அடிச்சிட்டோம்னா வெறும் √5 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1 மைனஸ் அப்படிங்க -1/2. இந்த 2 வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகேவா? அதுமாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் எழுதலாம், இல்லை சேர்த்து இப்படியே எழுதுறதுனால எழுதலாம். ரெண்டுமே கரெக்டு தான். இங்கே மைனஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது 2√5/2 தனியாக பிரிக்கும் போது இந்த 2 கேன்சல் ஆகி ரிமைனிங் வந்து √5 மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த சொல்யூஷன்ஸ் வந்து -2 1 -1/2 + √5 -1/2 -√5. ஓகேவா?